வணக்கம். வைய தலைமைகள், இது மகாகவி பாரதியினுடைய வரிகள். தலைமைத்துவம் என்பதற்கு சில உளவியலாளர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. என்னன்னா, உனக்கு நீயே எஜமானனாக இருப்பதுதான் தலைமைத்துவம். அது எப்படி எனக்கு நானே எஜமானனாக இருக்க முடியும்? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தலைமைங்கிறது பதவி தான் அப்படின்னு. உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் சுதந்திர போராட்டம் நடந்ததுங்க. ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்னன்னு சொன்னால், அந்த நாடுகளில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் பதவிக்கு வந்தாங்க. ஆனால் நம் நாட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியடிகள் எந்த பதவிக்குமே வரலை. அதே மாதிரி நம் நாட்டிலே இருக்கக்கூடிய சாதிய சிந்தனைகள், தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட்ட மிகப்பெரிய தலைவராக இருந்த ஈவேரா பெரியார் அவர்களும் எந்த பதவிக்கும் வரலை. ஆனால் அந்த பதவிக்கு வராத போது கூட அந்த பதவிக்குரிய குணங்களோடு இவர்கள் வாழ்ந்தார்கள். நமக்கு நிறைய சான்று சொல்லுது. என்னன்னா, ஒரு முறை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டிராவலர்ஸ் பங்களோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் மட்டுமே தங்கக்கூடிய அந்த மாளிகையில் பெரியார் ஏதோ ஒரு வேலைக்காக போனால் ஒரு ஊரில் தங்குறார் போயிட்டு. இப்போ அங்கே யார் தங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்தால் சாதாரணமானவர்கள் காலி பண்ணிட்டு போயிடணும். பெரியார் அவர்கள் அந்த பங்களாவில் தங்கியிருக்காரு. ஆனால் ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ராத்திரி வரப்போகிறதா அவங்களுக்கு மெசேஜ் வருது. அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ இந்த நபர் தங்கினா உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பெரியாரை நம்ம காலி பண்ண சொல்லணும், எப்படி அவரை நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ண சொல்கிறது அப்படின்னு தயக்கத்தோடு இருக்கும் பொழுது, அந்த வரக்கூடிய நபர் என்னுடைய டிரைவர் இந்த பெரியாரினுடைய டிரைவருக்கு சொல்கிறாராம், அந்த மாதிரி வராரு, அவர் எங்கள் தலைவர் வராரு, இப்போ ஐயா காலி பண்ணாதான் இங்கே அவர் தங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த டிரைவர் போய் பெரியார்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே பெரியார் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நம்ம இங்கே தங்குறதுக்கு அதிகாரமே கிடையாது, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க தான் தங்கணும், உடனே மூட்டை முடிச்சுலாம் கட்டுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி பெரியார் போயிட்டாராம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் தான் அப்போதான் திராவிட கட்சி தொடங்கி இருந்த அந்த காலம், தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அதிகார மையத்தில் நான் எந்த பதவியிலும் இல்லாத போது இதில் நான் அந்த ஒரு என்னுடைய அந்த பதவியினுடைய அந்த வீரத்தை காண்பிக்க கூடாது என்று எளிமையாக வாழ்ந்த மனிதர் யார் என்று சொன்னால் பெரியார். அப்படி ஒரு தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் எல்லா பொறுப்புகளையும் நான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு முதலில் வர வேண்டும். எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பு எனக்கு வர வேண்டும். அப்படி எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லா பொறுப்புகளையும் நானே சுமந்து செய்ய வேண்டும் என்று எந்த மனிதன் நினைக்கிறானோ அவன்தான் உண்மையான தலைவனாக. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெரியார் தங்குவதற்கு காரணமாக, அங்கிருந்து கிளம்புவதற்கு காரணமான அந்த மனிதரோட பெயர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரியாரினுடைய பெயரை இன்றளவும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் பதவியில் இல்லாவிட்டாலும் ஒரு மிகப்பெரிய தொண்டை இந்த மக்களுக்காக ஆற்றி அதிலே இருக்கக்கூடிய பல சாதனைகளையும் செய்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான தலைமைத்துவம். நன்றி, வணக்கம்.